இந்த என்ன பார்க்க போகிறோம், இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் மூவி வந்து தேசிங் ராஜா 2 தான் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் வந்து 2013 வந்து விமல் நடிப்பில் எலி டைரக்ஷன் பண்ணியிருந்தார். அப்போயில் வந்து சரியான வெற்றி அடைஞ்சிருச்சு. அதே காம்பினேஷனில் வந்து பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. இந்த ட்ரைலர் பார்க்கல ஃபுல் காமெடி என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் மாதிரியா இருக்குது. இந்த படத்தில் புகழ், விஜய் டிவி புகழ் என முக்கிய நட்சத்திரம்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் மாதிரி கண்டிப்பாக இருக்கும். மூவி வந்து ஓகே எத்தனை பேபி மூவி தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து விஷ்ணுசலோட தம்பி தான் ஃபஸ்ட் டைம் ஹீரோ நடிக்கிறாரு, யுத்ரா வந்து. இந்த படத்தை ட்ரைலரை பார்க்கல ஃபுல் லவ் சென்டிமெண்ட் ஃபிலிம்னே பார்க்கலாம். வந்து இது கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட இந்த படத்தை என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் ட்ரைலர் பார்க்கல இருக்குது. இவ்வளோ கண்டிஷன்லாம் வச்சுட்டு தேடினா உலகத்திலே பொண்ணு கிடைக்காதா? அது மூவி வந்து எம்ஆர்எஸ் அல்லது எம்ஆர் மூவி தான் ரிலீஸ் ஆகுது. இதில் ரோபோட் மாஸ்டர் ஹீரோவும் அனிதா தான் இந்த படத்தை ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ட்ரைலர் பார்க்கல வந்து ஒரு 45 வயசில் குழந்தை பத்துக்கிறான்னு தான் கதையாக இருக்குது. இந்த படத்தில் 18+ வர மாதிரி தான் கண்டென்ட்டில் ட்ரைலரில் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. இதில் எந்த மூவிக்கு போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ரெகுலரான சினிமா அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சாயி குழந்தை பத்திக்கிட்டா இந்த குழந்தை உண்ணுதுதானான்னு டைரக்டா நொட்டுவாங்க.